தனிமையின் பாதை. தனிமையின் பாதையில் அப்படிங்கிறப்போ ஆப்வியஸ்லி எல்லாருமே ஒரு லோன்லியான ஒரு சிச்சுவேஷனை கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும். ஸோ ஏதாவது ஒரு சார்ட் ஆஃப் லிமிட், ஒரு வேலை ஃபேமிலியாக இருந்தாலுமே இது வந்து இன்கேஸ் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஊழியத்தில் வந்ததுக்கப்புறம் தனிமை ஆப்வியஸ்லி வரும். ஏன்னா ஆண்டவர் வந்து ரொம்ப நெருங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ பீப்புளை வந்து செப்பரேட் பண்ணுவாங்க ஆண்டவர். ஸோ இந்த தனிமையின் பாதை, ஸோ இதனுடைய பேக்ரவுண்ட் ப்ளீஸ். தனிமையின் பாதையில் இந்த பாட்டு எழுதும் போது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் அக்கா பாஸ்டர் பிரியா ராஜ்குமார், அவங்களுக்கு வந்து ஒரு பலவீனம் இருக்குது. ஓகே. ஸோ அது வந்து 1000 பீப்புளுக்கு ஒருத்தவங்களுக்கு அந்த பலவீனம் வரும். அந்த டைம்ல இருக்கும்போது டாக்டர் வந்து சொன்னாங்க இனிமேட் நடக்க முடியாது அப்படின்னு சொன்ன அந்த பீரியட் ஆஃப் டைம்ல அவளுக்கு வந்து இந்த ஈஸி சேர் வாங்குறதுக்காக அப்பாவும் சித்தப்பாவும் கிளம்பி கடையா அலைய ஆரம்பித்தாங்க. ஸோ ஐ எம் டாக்கிங் அபவுட் திஸ் 15-16 இயர்ஸ் பேக். ஸோ அப்போ வந்து அப்பா போகும்போது தான் அந்த அந்த தனிமை, யூனோ, என் மகள், அந்த அப்பா மகள் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது தான் ஒரு அப்பாவா நான் என் மகளை இவ்வளவு சுமக்கிறத போது ஆண்டவர் என்ன இவ்வளவு சுமக்கிறாரு, அவர் இந்த பலவீனத்தை என்ன எப்படி சுமக்கிறாரு. சோ அப்ப எழுதினதுதான் சுமந்ததை நான் மறப்பேனோ. எல்லா சாங்குக்கும் ஒரு எமோஷனல் பேக்ரவுண்ட் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் வெரி பர்சனல். சோ அப்ப எழுதின பாட்டு தான் இது. ஓகே, சோ அந்த சாங் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணீங்க, ஒரு 2 லைன் ஓட சேர்ந்து பண்ணீங்கன்னா. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ.